ஷபே பராத் இரவு பற்றி அறிந்து கொள்ளுவோம். ஷஃபான் மாதத்தின் 15வது தினத்தை ஷபே பராத் இரவு, பரக்கத் பொருந்திய இரவு என்று கூறி அன்றைய நாளையும் இரவையும் சிறப்பித்துக் கொண்டாடுவார்கள். அன்றைய நாளை மஹ்ரிப் நேரத்தில் சிறப்பு துவா, பயான், அன்றைய நாளில் புதிய ஆடை, விசேஷ உணவுகள், சிறப்பு தொழுகை, சிறப்பு நோன்பு என்று அன்றைய இரவை சிறப்பிப்பார்கள். இது மட்டுமில்லாமல் பள்ளி, வீடுகளில் மஹ்ரிப் பிறகு 3 யாசின்கள் ஓதி சிறப்பு துவா செய்து உணவுகள் பரிமாறுவார்கள். ஒவ்வொரு யாசின் ஓதும் போதும் ஒவ்வொரு சிறப்பு கூறுவார்கள். இது மட்டுமல்லாமல் ஷஃபான் 15வது இரவு சிறப்புக்குரிய ஒன்று என்றும் ஒரு சில ஹதீஸ்கள் வந்துள்ளன. ஆனால் அவை அனைத்துமே லைஃப், மிக பலவீனமானவை அல்லது மாவுலு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாகவே உள்ளன. இதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். பராத் இரவு தோன்றிய வரலாறு. ஷாபான் 15ஆம் நாளை பராத் இரவு என்று ஒரு கொண்டாட்ட தினமாக குறிப்பாக அறிமுகப்படுத்தியவர்கள் நெருப்பு மூட்டி பராமிகாக்கள் ஆவார்கள். அல்ஹாபில் அபுல் கத்தாப் இப்னு தஹியா ரஹ் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாத்தை சார்ந்த சில பித் அத்வாதிகள் மஜுசி நெருப்பு வணங்கிகளின் வழிமுறைகளை பின்பற்றினார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் கொள்கைகளை தூய இஸ்லாமிய மார்க்கத்தில் கொண்டு வந்து அல்லாஹ்வின் மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்கள். இந்த ஷாபான் மாதத்தில் 15ஆம் நாளை சிறப்பு நாளாக பராமிக்காக்களின் காலத்தில்தான் ஏற்படுத்தினார்கள். அவர்கள்தான் நெருப்பு வணக்கத்தின் அடிப்படைகளை இஸ்லாத்தில் புகுத்தினார்கள். ஷியா கொள்கை கொண்ட முஹம்மத் பின் அலி பின் ஹலபாபு காலிப் என்பவன் முதலில் ஷாபான் நடுப்பகுதியை வித்தியாசமான முறையில் இனிப்பு பண்டங்கள், உணவுகள் மூலமாக பண்டிகை போன்று உருவாக்கினான். நூல் அல்கயாத் அல் முஹ்தனவா வ மௌபுல் இஸ்லாம் மீஹயா 210. இமாம் இப்னு தைமிய்யா ரஹ் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்திற்கும் ஏற்றால் போல் ஷாபான் நடுப்பகுதியை வித்தியாசமாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். ஆரம்ப காலத்தில் ஷாபான் 15ஆம் நாளை மெழுகுவர்த்திகள், தீப்பந்தங்கள், பள்ளிவாயல்களில் விளக்குகள் பற்றவைத்து கொண்டாடினார்கள். இந்த இரவில் மட்டும் அமல் செய்யவும் அல்லாஹுவை ஞாபகமூட்டுவதற்காகவும் என்று மக்கள் ஒன்று கூட ஆரம்பம் செய்தார்கள். அதனுடன் சேர்த்து கப்ருகளையும் ஜியாரத் செய்யவும் ஆரம்பம் செய்தார்கள். வீடுகளில் இந்த தினத்தில் இனிப்பு பண்டங்களும் சிறப்பு உணவு சமைத்தல், அந்த நாளுக்குகேன்று வீட்டை அலங்காரம் செய்ய ஆரம்பம் செய்தார்கள். நூல் இக்திழாவ் அஸ்திராத்தல் முஸ்தகீம் 12/128. இமாம் இப்னு தைமிய்யா அவர்களின் அடிப்படை விதி இதுதான். 1. நபி ஆசா சல் அவர்கள் ஒன்றை சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. 2. சஹாபாக்கள் செய்யவில்லை. 3. தாபியன்களின் பொது நடைமுறைகளிலும் இது இல்லை. தொடர்ந்து 3 தலைமுறைகளிலும் தெளிவான ஆதாரம் இல்லை என்றால் அது ஒரு இபாதத், அமல் ஆக நிரூபிக்கப்படாது. ஷபே பராத் இரவு பற்றி சஹீஹான எந்த ஆதாரமும் கிடையாது. ஷபே பராத் என்ற ஒரு பெயர் அல்குரான் மற்றும் சஹீஹான ஹதீஸ்களிலும் கிடையாது. இது தெளிவான பித்தத், புதுமை ஆகும். ஷபே பராத் இரவு சிறப்பு பற்றி ஹதீஸ்கள். ஷபே பராத் இரவு என்று குறிப்பிட்டு இல்லாமல் ஷ்வான் 15வது நாளை குறிப்பிட்டு சில ஹதீஸ்களும் இன்னும் ஏராளமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் வந்துள்ளன. அனைத்தையும் இங்கு குறிப்பிடுவது கடினம். சில பிரபலமான ஷ்வான் மாதம் 15ஆம் இரவில் அல்லாஹ் தனது அடியார்களை நெருங்கி வருகிறான். இருவரை தவிர மற்றெல்லோரையும் மன்னித்து விடுகிறான். 1. பகைமை கொள்பவன். 2. கொலை செய்தவன். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா, முஸ்னது அஹ்மத் மற்றும் இப்னு ஹிப்பான் ஆகிய ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றுள்ளது. இது மிகவும் பலவீனமான ஹதீஸ். இந்த ஹதீஸை இமாம் அல் முந்திரி அல் பைஹகி இப்னு அல் ஜவ்சி ஆகிய அனைவரும் பலவீனம் என்றே கூறியுள்ளார்கள். நூல் அத்தர்கீப் வத் தர்ஹீப். ஷஃபான் மாதத்தில் பாதி இரவு வந்துவிட்டால் அதில் நீங்கள் நின்று வணங்குங்கள். அந்த பகலில் நோன்பு பிடியுங்கள். அந்த இரவில் இறைவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா? நான் அவர்களின் பாவங்களை மன்னிக்கிறேன். சோதனைக்கு ஆளானோர் உண்டா? நான் அவர்களின் துன்பங்களை போக்குகின்றேன். என்னிடம் உணவு கேட்பவர் உண்டா? நான் அவர்களுக்கு உணவளிக்கிறேன் என்று காலை வரை கூறிக்கொண்டே இருக்கிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலே உள்ள ஹதீஸ் இப்னு மாஜா, பைஹகி ஆகிய ஹதீஸ் நூல்களில் வந்துள்ளது. இது மிகவும் பலவீனமான ஹதீஸ் என்று ஹதீஸ் கலை அறிஞர்கள் இமாம் அல்பானி நவவி இப்னு ஹசர் இமாம் தஹபி
ரஹ் ஆகிய அனைவரும் கூறியுள்ளார்கள். நூல்கள் சில்சிலதுல் அஹாதீஸில் ரீபா அல் முஜமு மிஜானுல் திடல்பி நஹ்திர் ரிஜால். தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக, இதை பாக்கியம் நிறைந்த இரவில் நாம் அருளினோம். நாம் எச்சரிக்கை செய்வோராவோம். அதில்தான் உறுதியான காரியங்கள் யாவும் பிரிக்கப்படுகின்றன. அல் குரான் 44 2 முதல் 4 வரை. மேலே உள்ள அல் குரான் வசனம் ஷாபே பராத் இரவை குறித்தே அருளப்பட்டுள்ளது என்று இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த வசனம் லைலத்துல் கத்ர் இரவை பற்றியே குறிப்பிடுகிறது என்பதை இப்னு உமர் ரழி, முஜாஹித் ரழி, அபு மாலிக் ரழி, அத் தஹாக் ரழி ஆகிய சஹாபாக்கள் விளக்கம் கொடுத்துள்ளார்கள். நூல்கள் தப்சிர் இப்னு கசிர் சூரத்துல் துகானின் ஆரம்ப வசனத்தின் விளக்க உரை. அன்னை ஆயிஷா ரலி அவர்கள் ஒரு நாள் இரவு படுக்கையில் நபிகள் நாயகம் அவர்களைக் காணாமல் வெளியே தேடி வந்தார்கள். அப்போது அவர்கள் பகீவு என்ற இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். ஷபான் மாதம் 15ஆம் இரவில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி கலப் கோத்திரத்தாரின் ஆட்டு ரோமத்தின் எண்ணிக்கை அளவுக்கு பாவங்களை மன்னிக்கின்றான் என்று அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஹதீஸ் திர்மிதி, இப்னு மாஜா போன்ற நூல்களில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஹதீஸ் மிகவும் பலவீனமானது என்று இமாம் இப்னு ஹசர் ரஹ், அல்பானி ரஹ் ஆகிய ஹதீஸ் கலை அறிஞர்களும், மேலும் இது பலஹீனமான ஹதீஸ் என்று இமாம் புகாரி ரஹ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக இமாம் திர்மிதி ரஹ் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நூல்கள் திர்மிதி ஷ்வாபுல் ஈமான், அல் முதனாஹியா பி அல் அஹாதீஸ் அல் வாஹியா சில்சிலதுல் அஹாதீஸில் ரீபா. யார் 3 யாசீனை ஓதி ரொட்டியும் வாழைப்பழத்தையும் கொடுக்கிறரோ அவைகள் மறுமை நாளில் குடையாக நிழல் தரும். அதாவது வாழைப்பழம் குடையின் பிடியாகவும் ரொட்டி மேல் துண்டாகவும் வரும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலே குறிப்பிட்டுள்ளவாறு ஒரு செய்தி அல் குரான் மற்றும் சஹீஹான எந்த ஒரு ஹதீஸ் நூலிலும் நேரையாகவோ அல்லது மறைமுகமாகவோ இடம்பெறவில்லை. இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய் கூறுவது பெரும் பாவமாகும். சலமா ரலி அவர்கள் அறிவித்தார்கள், நான் கூறாத ஒன்றை கூறினார்கள் என்று கூறியவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் சஹீஹ் புகாரி 109 5 நாட்களின் இரவுகளில் கேட்கப்படும் துஆக்கள் மறுக்கப்படமாட்டாது. 1 ரஜப் மாதத்தின் முதல் இரவு, 2 ஷ்வானின் 15வது இரவு, 3 ஜுமா இரவு, 4 நோன்பு பெருநாள் இரவு, 5 உல்ஹியா பெருநாள் இரவு என்று நபியவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் தாரீகு இப்னு அசாகிர் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஹதீஸ் மிகவும் பலவீனமான ஹதீஸ் என்றும் இந்த ஹதீஸ் நிராகரிக்கப்பட்டது என்றும் இமாம் அல்பானி ரஹ், இமாம் இப்னு தைமியா ரஹ், இமாம் இப்னுல் ஜவுசி ரஹ், இப்னு ரஜப் அல் ஹன்பலி ரஹ் ஆகிய அறிஞர்கள் கூறியுள்ளார்கள். நூல்கள் சில்சிலதுல் அஹாதீஸில் ரீபா, இக்திதௌஸ், ஸ்ராத்தில் முஸ்தகீம், லதாய்ஃபுல் மாரிஃப், அல் இலல் அல் முதனாஹியா. மேலே குறிப்பிட்டதை விட அதிகமான செய்திகள் உள்ளன. ஆனால் அவற்றை எடுத்து அமல் செய்யும் அளவிற்கு அந்த செய்திகள் பலமாக இல்லை. இந்த இரவில் நாம் குறிப்பிட்டு எந்தவிதமான அமல்களும் செய்ய வேண்டியது கிடையாது. மற்ற நாட்களைப் போல் இந்த நாட்களையும் நம்முடைய சக்திக்கு இயன்ற அளவுக்கு அமல்களை செய்தாலே போதுமானது. அல்லாஹ் போதுமானவன்.